கல்வித்துறைக்கு பிள்ளைகளை உருவாக்கி எடுக்கணும். நீங்கள் எல்லாத்துட்டையும் சொல்லணும். இங்கே வந்திருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாத்துலேயும் சொல்லணும். பெண் பிள்ளைகளை கல்வியால் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வேணாலும் படிங்க, அது ஒரு மேட்ரு கிடையாது. ஆனால் இறுதியாக கற்பித்து கொடுக்கக்கூடிய இடத்திலே வந்து அமரணும். குடும்பத்தையும் கெரியரையும் சம அளவுக்கு கொண்டுட்டு போகணும். எது ஒன்றுக்காகவும் எதையும் விட்டுறக்கூடாது. விட்டால் அதிகமான பாதிப்புகள் ஏற்படும், மன அழுத்தம் ஏற்படும். அதனால் கெரியர்லையும் சக்ஸஸ் கொடுக்க முடியாது. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, எனக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும், கெரியர் இருந்துச்சுன்னா போதும், எல்லாம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான மன அழுத்தத்தில் போய் மாட்டிப்பாங்க. இன்றைக்கி அதிகமான மக்களை பார்க்குறோம், படித்தவர்கள் மத்தியில் தான், படித்தவர்களிடம் தான் அதிகமான சிக்கல் ஏற்படுது. காரணம் என்னென்னா, இந்த படிப்பு என்ன குணத்தை தரணுங்கிறத புரிஞ்சுக்கல. படிப்பு பண்பாட்டை வளர்த்தெடுக்கணும், பழக்க வழக்கங்களை வளர்த்தெடுக்கணும், நல்ல குணங்களை கொடுக்கணும். அதுக்காகத்தான் இங்கே மார்க்க கல்வியோடு சேர்த்து விதைக்கப்படுது. உங்களுடைய அஹ்லாக்கில் மாற்றம் வந்தால் தான் அறிவு வளர்ச்சி ஏற்படும். அஹ்லாக் மாறலை, அறிவு வளர்ச்சி ஏற்படாது. படிக்கிறதெல்லாம் மைண்டில் நிற்காது, மைண்ட் என்ரிச் பண்ணாது, உங்களுடைய அறிவை வளர்த்தெடுக்காது, விசாலப்படுத்தாது, ஆழப்படுத்தாது.